பேபி, அவனை கொண்டு வா, நான் பார்க்கணும் என்றான் மெல்லிய குரலில். ஒரு சின்ன சிரிப்போடு, முன்பிலும் அதிக ஆசையோடும் அக்கறையோடும் அந்த குழந்தையை தூக்கி வந்து அவனிடம் காண்பித்தாள் ஜீவா. பனியும் வெயிலும் மாறி மாறி அடிப்பது போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து அவனை மூழ்கடிக்க ஒரு விதமான கலவையான உணர்ச்சியில் தத்தளித்தான் மனோரஞ்சன். அவளை பிரிந்து வந்த நாள் முதல் இன்று வரை மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரமெல்லாம் நீங்கி மகனின் காலடியில் மனம் சருகாய் சுருண்டது. தலைக்கு மேல் இருக்கும் அனைத்து பொறுப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு, இதோ கிடக்கிறாளே, இவளையும் இவனையும் அள்ளிக்கொண்டு உலகத்தின் ஏதாவது ஒரு மூலைக்கு ஓடிவிடலாமா என்று மனம் பரபரத்தது. ஒரு சின்ன சிரிப்போடு மகனின் தலைமுடி, முகம், கை, கால்கள் என்று மொத்தமாக வருடி முத்தமிட்டவன் பிறகு ஜீவாவை பார்த்து, இவன் யார் ஜாடையில் இருக்கான் ஜீவா என்று கேட்க, மேடம் மாதிரி தான் இருக்கான் சார். ஒருவேளை வளர வளர ஜாட மாறுமோ என்னமோ தெரியல